லாக்டவுன் நம் வாழ்க்கையில பலருக்கு பல நேரங்களில் வருகிற காரியம்தான். யாரெல்லாம் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை உள்வாங்காம ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களோ, they will never see the blessings. இன்னைக்கு நம்ம சபைகள், கிறிஸ்துவர்கள் ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? வெளியே இருந்து பார்க்கிறவங்க நம்ம வெறும் பெறுபவர்களாக பார்க்கிறாங்க, ரிசீவர்ஸா மட்டும் தான் பார்க்கிறாங்க. கொடுக்கிறது எப்பொழுது ஆசீர்வாதமாக மாறும் தெரியுமா? கொடுக்கிறவர்களாக நம்ம எப்போ முழுமையா மாற முடியும் தெரியுமா? நம்மளை எப்போது மற்றவர்கள் கொடுக்கிறவர்களாக பார்ப்பாங்க தெரியுமா? எப்போ தெரியுமா? நம்ம ரிசோர்சஸ் ஜென்ரேட் பண்றவங்களா இருக்கும் பொழுது. யூ ஆர் கேப்பபிள் இனஃப் என்பதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்க மூலமா செய்வார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதுவுமே கஷ்டம் கிடையாது, எதுவுமே பெருசு கிடையாது, எந்த தேவையும் பயங்கரமானது கிடையாது. அதை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் என்னிடத்துல எல்லாமே கொடுத்திருக்கிறார் என்பதை நான் செய்வேன், என்னால முடியும் என்பதை நீங்க உணரணும். என்னால ஜெயிக்க முடியும் என்பதை உணரணும். லாக்டவுன் நம் வாழ்க்கையில பலருக்கு பல நேரங்களில் வருகிற காரியம்தான். லாக்டவுன் என்று சொல்லும் பொழுது சில சமயங்கள்ல we face some difficulties in terms of financial needs, health related some problems or some people related issues. நம் வாழ்க்கையில சில சமயத்துல நம்முடைய பொருளாதாரத்தின் நிமித்தமாக, நம்முடைய சரீரத்தின் நிமித்தமாக, நம்முடைய சுற்றி இருக்கிற மனிதர்கள் உறவுகளின் நிமித்தமாக or whatever it is, so many other things, எத்தனையோ காரியங்கள் நமக்கு சில சமயத்துல சில நெருக்கடியை கொடுத்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும்படியாக, சில நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்வாக்கும்படியாக, பல நேரங்களில் நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக எதுவுமே செய்ய முடியாம பிசிக்கலாக நம்மை கட்டி போடும்படியாக பல லாக்டவுன்ஸ் நம்ம வாழ்க்கையில வருவது உண்டு. and we hate these lockdowns. இந்த லாக்டவுன்ஸ் நமக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறத நம்ம உணர்கிறோம். we hate it, we just hate it. ஏன் இப்படிப்பட்ட லாக்டவுன்ஸ் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க என்று சொல்லி பல நேரங்களில் புலம்புவது கூட உண்டு. but I want to tell you today, I want to encourage you this entire month. இந்த மாதம் முழுவதும் எதை சொல்லி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்றால், இந்த லாக்டவுன்ஸ் நம்மை கீழே தள்ளுவதற்காக அல்ல, not to keep us locked down, but to make us overflow, பெருகுவதற்காக, நிரம்பி வழிவதற்காக. ஒரு பியூட்டிஃபுல்லான பேசேஜ் ஃபவுண்டேஷனாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சீரீஸ்க்கு. 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம். and that's the foundation verse for us. பூட்டப்பட்டது நிரம்பி வழிவதற்காக. சொல்லுங்களேன், locked because God wanted us to overflow. இந்த மாசம் ஓவர்ஃப்ளோவின் மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஓவர்ஃப்ளோ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க லைஃப்ல? this month we will overflow. பாருங்க, கர்த்தரோட வார்த்தை அது பொய் கிடையவே கிடையாது. it's so real, it's so true. நம்ம போன மாசம் அதை பார்த்தோம், போன மாசம் அனுபவிச்சோம். தேவன் ரொம்ப திட்டமா தெளிவாக நமக்கு மிரக்கிள் மந்த் என்று சொன்னார். பல பேருக்கு மிரக்கிள் செய்ததை பார்த்தோம், பல டெஸ்டிமனிஸ் ஷேர் பண்ணோம். God wanted to prove it to us. அதனால தான் வெயில் என்று சீரிஸ் வைக்கும் பொழுது எல்லாமே என் கையில் இருக்கு என்று சொல்லி அற்புதமாக பல பியூட்டிஃபுல்லான விஷயங்களை நமக்கு காமிச்சாரு போன மாசத்துல. நான் திரும்ப சொல்றது இது மட்டும்தான், தேவனோட வசனத்தை அசட்டை பண்ணவே கூடாது. you should not take it light at all. ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னா the most important thing that we need to do and give importance is to the word of God. கர்த்தரோட வார்த்தைக்கு முதலிடமும் முக்கிய இடமும் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுவதற்கு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடையாளமாக பல விஷயங்கள் இருக்கிறது, பல விஷயங்களை செய்கிறோம். ரைட் ஃப்ரம் த ட்ரெஸ்ஸஸ் தட் வி வேர், ரைட் ஃப்ரம் த வே வி லுக் எக்ஸ்டர்னலி, நம்ம செய்கிற சில சம்பிரதாயங்கள், நம்ம பண்ணுற சில ப்ரோக்ராம்ஸ், நேம்ஸ் அண்ட் ஸோ மெனி திங்ஸ், எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட நாம் கிறிஸ்துவர்கள் என்பது எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால், எப்படி கர்த்தர் அடையாளப்படுத்த விரும்புகிறார் என்றால், நம் வசனத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தின் மூலமாக.
அந்த வசனங்களை உள்வாங்கி அந்த வசனங்களை வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமான கிறிஸ்துவர்களாக நம்ம மாறுறோம். and that produces miracles in our life. யாரெல்லாம், நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், யாரெல்லாம் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை உள்வாங்காம ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களோ, they will never see the blessings. அவங்க வாழ்க்கையில மாற்றமே வராது. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆனா யாரெல்லாம் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்வாங்கி அதன்படி வாழ ஆரம்பிக்கிறாங்களோ, their life விசிபிளாக எல்லாரும் பார்க்கும்படியாக மாற்றம் முன்னேற்றங்கள் வர்றது அது யாராலையும் தடுக்கவே முடியாது. சில லாக்டவுன்ஸ் நம்முடைய அடையாளத்தை மாற்றும். some lockdowns can change our identity. அந்த லாக்டவுன் வந்த பிறகு நமக்கென்று இருக்கிற ஒரு அடையாளம், நம் யார் என்கிறதற்கான ஒரு அடையாளம், நம்மை மற்றவர்கள் பார்ப்பதற்கான ஒரு அடையாளம், நம்மை நாமே உணர்றதற்கான ஒரு அடையாளம் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் மாறுறதை நம்ம பார்ப்போம். And I want to show you a passage from the Bible today. வேதத்திலிருந்து ஒரு passage பார்க்க போறோம். இப்படி ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் அடையாளம் மாறின அடையாளத்தை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிக்கை 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். Acts chapter 9 verses 1 to 19. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாரையாகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறதே உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றவனாயிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய பவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்தான். 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாருங்க, இந்த லாக்டவுன்ல சவுல் சந்திச்ச இந்த லாக்டவுன்ல அந்த 3 நாட்கள் அவனுக்கு கண்ணு தெரியாம சாப்பிடாம அவன் இருந்த அந்த 3 நாட்கள் லாக்டவுன்ல டிஃபிகல்ட். நம்ம பல பேர் சந்திக்கிற டிஃபிகல்ட்டான சில லாக்டவுன்ஸ் போல சவுலுக்கு இருந்த ஒரு டிஃபிகல்ட்டான லாக்டவுன். குழப்பம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும், மேபி கோபம் கூட இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த லாக்டவுன்ல கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்கிறத பார்க்கிறோம். அவனை குறித்து நினைத்திருக்கிறத பார்க்கிறோம். அவனுக்கு ஒத்தாசை ஆயத்தம் பண்ணுகிறத பார்க்கிறோம். And that's exactly what I'm trying to tell you this month. இந்த மாதம் இதை தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களோட லாக்டவுன்ஸை இனிமேல் நீங்க இதுவரைக்கும் பார்த்ததை போல பார்க்க கூடாது. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு தடையும், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நெருக்கடியும், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் நீங்க you should see it as a time when God intervenes. கர்த்தர் உங்களோட இடைப்படுகிற நேரமாக, உங்களுக்காக யுத்தம் செய்கிற நேரமாக, உங்களை மாற்றுகிற, முன்னேற்றுகிற, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற நேரமாக மட்டும்தான் you have to see it. கிறிஸ்துவர்கள் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா just think how their life will be. புலம்புற கிறிஸ்டியன்ஸே இருக்க மாட்டாங்க. வாய் தந்து புலம்புறாங்க தெரியுமா, குறை சொல்றாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களே இருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவர்கள் என்றா ஐடென்டிட்டி எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்றா புலம்ப மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க என்று சொல்லுவாங்க. பயப்படுகிற கிறிஸ்டியன்ஸே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பயந்து 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 இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் இருக்கவே மாட்டாங்க. தோற்று போனவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற கிறிஸ்டியன்ஸே இருக்க மாட்டாங்க. எப்போதும் சியர்ஃபுல்லா, ஜாய்ஃபுல்லா, பீஸ்ஃபுல்லா இருக்கிற கிறிஸ்டியன்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா கிறிஸ்டியன்ஸ் அப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுறாரு. இந்த லாக்டவுன்ஸை பார்த்து, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சில தடுமாற்றங்களை பார்த்து, சில பிரச்சனைகளை பார்த்து, சில நெருக்கடிகளை பார்த்து நாம் இனி பயப்பட வேண்டாம். அந்த நேரங்கள்லாம் கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதுதான் இந்த மாசம் திரும்ப திரும்ப கர்த்தர் நமக்கு கற்றுத்தராரு. கர்த்தர் சொல்றாரு, நீ அனுபவிக்கிற லாக்டவுன்ஸ் எல்லாமே உன்னோட ஓவர்ஃப்ளோக்காக, உன்னை பெருக்குவதற்காக, நிரப்புவதற்காக, நிரம்பி வழிவதற்காக என்று கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். And I want this to go deep into your hearts. சும்மா கேட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போயிடக்கூடாது. இது முழுசா நம்பணும், முழுசா உணரணும், முழுசா உங்க வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்தணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. as a pastor, as a leader, உங்களோட ஃபாதரா நான் உங்களை கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு தகப்பனா என் பிள்ளைங்களை நான் கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். அதான் என்னோட கடமை. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அவங்க போறது, வரது, செய்யறது, பேசுறது, என்ன மூட்ல இருக்கிறாங்க, என்ன நிலைமையில இருக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க என்று சொல்லி எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கிறேன் நான் என் பிள்ளைங்களை. ஏன் தெரியுமா? தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒவ்வொரு சீரீஸ் டீச் பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு சர்மன் சீரீஸ் நான் டீச் பண்ணும்போது, ஒவ்வொரு சண்டே அதை ப்ரீச் பண்ணும் பொழுதும், அதை திரும்ப திரும்ப கடந்து வரும் பொழுதும் நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் அதை அவங்க வாழ்க்கையில் அதை அவங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க, மாற்றுறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க, அந்த வசனங்கள் அவங்களுக்கு செயல்படுகிறத அவங்க பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க என்பதை பார்த்துட்டே இருக்கிறேன். சில சமயம் சிலர் அதை பின்பற்றாத பொழுது மனசு வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. so clear, so beautiful, so practical. அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணாலே போதும். and I'm watching. God is watching. I want you to practice it, understand it, become a powerful vessel of God. கர்த்தருக்காக ஒரு வல்லமையான பாத்திரமாக மாறணும். வசனங்கள் உங்களை உருமாற்றணும். அப்பதான் முன்னேற்றம் வரும். பட் இன்னைக்கு இந்த பேசேஜ் மூலமா நான் சொல்ல நினைக்கிறது, கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது வேற ஒரு விஷயம். இந்த லாக்டவுன் சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றினது. அதற்கு முன்னாடி சால் என்கிற அடையாளம் அவருக்கு இருந்தது இல்ல?
இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி அவரை பற்றி எங்க குறிப்பிட்டாலும் பைபிள்ல என்னன்னு குறிப்பிடுவாங்க? என்னன்னு குறிப்பிடுவாங்க? சவுலே 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 சால் 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 தான் குறிப்பிட்டு இருந்தாங்க. ஆனா லாக்டவுனுக்கு அப்புறம் அவரை எப்படி குறிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? பவுல் 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 பால் பால் பால். ஸோ இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி அவரோட ஐடென்டிட்டி வந்து சால், லாக்டவுனுக்கு அப்புறம் அவரோட ஐடென்டிட்டி பால். ஸோ இந்த லாக்டவுன் அவருடைய அடையாளத்தை மாற்றினது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? தப்பா சொல்றேனா? தப்பா சொல்றேனா? ஆனா இந்த பைபிளை நான் கொஞ்சம் டீப்பா மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு சில பியூட்டிஃபுல் டீச்சிங்ஸ் நான் கேட்டேன். அதில் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆண்டவர் என்னோட பேசினார். God made me realize சவுலோட ஐடென்டிட்டி, அடையாளம் வெறும் பாலாக மாறலை, வேற ஒரு அடையாளம் மாற்றம் நடந்திருக்கு அவருக்கு. சவுல் பவுலாக மாறும்போது வேற ஒரு அடையாளம் மாற்றம் நடந்தது. என்ன தெரியுமா யாருக்காது? சவுலாக இருக்கும் பொழுது அவரோட அடையாளம் வேற. எல்லாமே கரெக்ட் தான், ஆனால் முக்கியமான ஒரு மாற்றம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஆஃப் ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? சால் ரிசீவராக இருந்தார், பெறுபவராக இருந்தார். சாலை குறித்து நீங்க கூர்ந்து ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது, சாலாக இருக்கும் பொழுது, சவுலாக இருக்கும் பொழுது அவரை கூர்ந்து நீங்க கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது அவர் பெறுபவராக இருந்தார், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறவராக இருந்தார், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருந்தார். அவருக்கு பெற்றுக்கொள்கிறது பிடிக்கும். ஆனா பாலாக மாறின உடனே கொடுக்கிறவராக மாறினார். He became a giver. கொடுக்கிறது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்றேன்? நிறைய விஷயம் இருக்கு. நீங்க க்ளோஸ் அவரோட கேரக்டரை கவனிச்சீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஒருத்தரை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கேரக்டரை பார்க்கணும், அவர் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை பார்க்கணும், அவங்க பேசுற காரியங்களை பார்க்கணும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யாருன்னு சொல்லிட்டு. வெளியே என்னதான் வேஷம் போட்டாலும் அவங்கள தொடர்ந்து நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த பேட்டர்ன் காமிச்சிடும் அவங்க யாருன்னு. அவங்க பேசுறதை வச்சு, அவங்க செய்யறதை வச்சோம் இந்த பேட்டர்ன் மாறவே மாறாது. பால் சால் சாலா இருக்கும் பொழுது ரிசீவ் பண்ணிட்டே இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரத்தில் 58ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஸ்தேவான ஸ்டீஃபனை அவங்க கொலை செய்யும் பொழுது சால் தான் அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்குறோம், 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நிருபங்களை வாங்கினார். லெட்டர்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? அதிகாரிகள் கிட்ட இருந்து வாங்கினாரு, அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து வாங்கினாரு. எதுக்கு? கிறிஸ்துவை பற்றி யாரெல்லாம் பேசுறாங்களோ, ப்ரொக்ளைம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிலில் போடுறதுக்கு. பாவம், அவங்கள லாக்டவுன் பண்ண வந்து அவர் லாக்டவுன் ஆயிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதுக்காக. இப்படியாக சால் என்று பார்க்கும்போது அவர் பேருக்காக, பேரை ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு? அவருக்கு வந்து அதில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ப்ரைட் இருந்தது. அந்த பெருமையை ரிசீவ் பண்ண ஆசைப்பட்டார், அந்த அதிகாரத்தை ரிசீவ் பண்ண ஆசைப்பட்டார், அந்த இடத்துல தான் என்கிற ஒரு அகங்காரத்தை ரிசீவ் பண்ண ஆசைப்பட்டார். He was always a person who wanted to receive. He wanted to receive. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அவர் கொடுக்கிறவராக மாறிட்டார். பால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா he completely became a person who was giving. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். சவுலா இருக்கும்போது அவருக்கு எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்தது, உள்ள ஹார்ட் ஐடல்ஸ் நிறையா இருந்தது. ஆனால் பால் ஆன பிறகு அவருக்கு எந்த விக்கிரகங்களும் இருதயத்தில் இல்லை. மென்மையான இருதயமாக, தூய்மையான இருதயமாக, கொடுக்கிற இருதயமாக மாறினது. அதான் நம்ம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கொரிந்தியரில் பார்க்கிறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் அங்கே காட்டப்படுகிறது. சபைகளை ஸ்தாபித்தார், சபைகளுக்கு மூப்பர்களை அவர் உருவாக்கி அங்கே நியமித்ததை பார்க்கிறோம். he was giving his time. அவருடைய டீச்சிங் ரிசோர்ஸஸ்லாம் கொடுத்து தலைவர்களை உருவாக்கிட்டு இருந்தார். அவர் சபைகளை உருவாக்கிட்டு இருந்தார். அவர் அந்த சபைகளை உருவாக்கின சபைகளை அப்படியே கண்டு கொள்ளாமல் விடவில்லை. அதுக்கப்புறம் டைம் எடுத்து உட்காந்து லெட்டர்ஸ் எழுதி அவங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். டைம் எடுத்தார். அவருடைய ஸ்பிரிச்சுவல் டைமில் அவர் வசனங்கள்லேருந்து கர்த்தருக்கென்று சொல்லி சில காரியங்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஜெபித்து அந்த சபைகள் கொடுத்துட்டே இருந்தார், பார்த்துட்டே இருந்தார். எங்கே என்ன தேவை, எங்கே என்ன பிரச்சனை சொல்லிட்டு அங்கே அதை சரி பண்ண அவர் லெட்டர்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். முக்கியமாக 2 கொரிந்தியரில் பார்க்குறோம், 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர்
அவர் சொல்றார், இது நிறைய இடத்துல சொல்றாரு, ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருந்தார். இது தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இன்னைக்கு the church or Christianity is facing one big problem. இன்னைக்கு நம்ம சபைகள், கிறிஸ்துவர்கள் ஒரு பெரிய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? வெளியே இருந்து பார்க்கிறவங்க நம்ம வெறும் பெறுபவர்களாக பார்க்குறாங்க, ரிசீவர்ஸாக மட்டும்தான் பார்க்குறாங்க. நிறைய விஷயத்தை நம்ம வெறும் ரிசீவர்ஸாக இருக்கிறோம், இன்னும் செல்ஃபிஷ் பீப்புளாக தான் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு செல்ஃபிஷ் காரியம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்ன, இதில் என்ன கவனிச்சாங்களா, எனக்கு மரியாதை கிடைச்சதா, எனக்காக ஜெபிச்சாங்களா, எனக்கு கொடுத்தாங்களா, எனக்கு அன்பு காட்டினாங்களா, எனக்கு உயர்வு வந்துச்சா, எனக்கு பேர் பெருமை வந்துச்சா, எனக்கு காசு வந்துச்சா. நம்ம என்னதான் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலும், கிறிஸ்துவத்தை பற்றி பேசினாலும் நம்மளுடைய பேசல இன்னும் நான் எனக்கு என்கிற காரியம் இருந்துட்டே இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள அந்த விஷயம் இருக்கிறனால அது அப்படியே பரவுது. நான் அப்படி செய்யும் பொழுது, நான் அப்படி வாழும் போது என்னை பார்க்கிற என் கூட இருக்கிறவங்களும் ஒரு போட்டி ஏற்படுது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இவனோட எனக்கு வேணும். அப்போ அது அப்படியே பரவுது. அதை பெற்றோர் வெளிப்படுத்தும் போது அதை பார்த்து பிள்ளைகள் அப்படி வளர்றாங்க. ஸ்லோவா இது ஒரு வீடு முழுச பரவுது, அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க வீட்டில் பரவுது, அதுக்கப்புறம் அது ஒரு சர்ச்சில் பரவுது, ஒரு கம்யூனிட்டியில் பரவுது, அது ஒரு ஜென்ரேஷனாக மாறுது. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுச்சு. நான் ரீசெண்டாக ஒரு டீச்சிங் செஷனில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் பேசும்போது ஆண்டவர் என் உள்ளத்தை ரொம்ப பிரிக் பண்ணார். இன்னைக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா நடந்தது. கொரோனா அப்போது வேக்சினேஷன்ஸு ரொம்ப ஃபேமஸாக இருந்து நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போது சில இடங்களில், சில கண்ட்ரீஸில் வேக்சினேஷன் இல்லை. அதிகமான வேக்சினேஷன்ஸ் அவங்களுக்கு டொனேட் பண்ணப்பட்டது. யார் அதிகமாக டொனேட் பண்ண தெரியுமா? இந்தியாவுக்கு அதனால ஒரு பேர் கிடச்சிது. இந்திய பிரதமருக்கு பேர் பாராட்டு கிடச்சிது. இன்றைக்கி எங்கேயாவது ஒரு எர்த்குவேக் நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பல கண்ட்ரீஸ்கிட்ட இல்லாத அந்த பிரச்சனை இருக்க கண்ட்ரீஸ் எதிர்பார்க்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு இந்தியா கிட்ட இருக்கு. இந்தியா கிட்ட கேட்குறாங்க, இந்தியாவும் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு போர் நடக்குதுன்னா, அந்த போரில் சில தேவைகள் ஏற்படுதுன்னா நிறைய பேர் மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் தெரியுமா? இந்தியா. இன்னைக்கு உலகத்தில் அது கொஞ்சம் குறைவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது அவங்க மற்ற கொஞ்சம் நல்லா இருக்கிற கண்ட்ரிஸை நோக்கி பார்க்குறாங்க. அதில் இந்தியா ஒரு கண்ட்ரி. அவங்க நோக்கி பார்க்குறது, திரும்பி பார்க்குறது, கேட்குறது, அப்ரோச் பண்ணுறதுல இந்தியா ஒரு கண்ட்ரி. புரியுதா? ஆனால் என்ன வருத்தத்துக்குரிய காரியம் தெரியுமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு சர்ச்சில், ஏதாவது ஒரு வெளி தேசங்களில் ஏதாவது ஒரு சர்ச்சில் பிரச்சனைன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு சர்ச்சில் பிரச்சனைன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு வியட்நாமில் ஒரு சர்ச்சில் பிரச்சனை வச்சுப்போம். இல்லைன்னா ஏதோ ஒரு டென்மார்க்கில் ஒரு சர்ச்சில் பிரச்சனை வச்சுப்போம். அந்த சபைகள் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாங்க? சர்ச்சில் நிறைய இந்த மாதிரி மினிஸ்ட்ரி மிஷன்ஸ்லாம் நிறைய வெளியூர்லேருந்து தேவைகள் வரல. இப்போ ரீசெண்டாக உக்ரைனில் நிறைய சர்ச் இடிக்கப்பட்டது வார் அப்போ நிறைய பேர் நிறைய கண்ட்ரிலேருந்து ஃபண்டிங் பண்ணாங்க அவங்களுக்கு, சர்ச்சை திரும்பி கட்டுறதுக்கு. அந்த மக்களுக்கு எங்கே எதிர்பார்த்தாங்க, எங்கே அவங்க பேசினாங்க அந்த சர்ச் லீடர்ஸ், உக்ரைனோட சர்ச் லீடர்ஸ்? ஃபஸ்ட்டு யூஎஸில் இருக்கிற மிஷன் ஆர்கனைசேஷன் கிட்டலாம், மிஷனரிஸ் கிட்டலாம், டோனர்ஸ் கிட்டலாம் லெட்டர் அனுப்புவாங்க, எப்படியாவது அவங்ககிட்ட சொல்லுவாங்க. யூரோப்பில் கேட்பாங்க. ஏன் சில சமயத்தில் சவுத் கொரியா கூட கேட்குறாங்க. ஏன்னா சவுத் கொரியா நிறையா டொனேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மிஷனரிஸ் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த கண்ட்ரிலையும் எந்த சர்ச்சஸும் எந்த மிஷன் ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கு ஒரு தேவை வரும்போது இந்தியாவை யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா வெளி ஊரில் எல்லாவற்றிலும், எல்லா இடத்துலையும் கூட இந்தியா சர்ச்னா அது ரிசீவ் பண்ணுற சர்ச்சை தான் தெரியுது. ஏன்னா அமெரிக்காவுக்கு அடிக்கடி போகும் பொழுது நாங்கள் போய் சில இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ணும் பொழுது அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது அங்கே என்ன தேவை அப்படின்னு பேசுவாங்க. பர்சிக்யூஷன் எப்படி இருக்குது, என்ன தேவை அப்படின்ற மனப்பான்மையில் தான் பேசுவாங்க. அது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. அவங்க அப்படி கேட்டாலும்
உண்மையை சொல்லட்டுமா, முந்தின ஜென்ரேஷன்லாம் நிறைய கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பேரை கெடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேருந்து வரீங்கனாலே அவங்க கேட்டாலும் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. நம்ம எதாவது சொல்ல ஆரம்பித்தா கூட அவங்க மாற்றுறாங்க, யோசிக்கிறாங்க. அவங்க பார்வையிலே ஒரு வித்தியாசம் தெரியுது. ஏன்னா நம்மளை அப்படி பார்க்கும்படியாக நம்ம அடையாளம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறவர்களாக தான் நம்மளை பார்க்குறாங்க. எங்கேயாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு தேவை, சர்ச்சஸ்க்கு, ஒரு மினிஸ்ட்ரிக்கு, மிஷன்ஸுக்கு, கர்த்தரோட காரியங்கள், கர்த்தரோட மனிதர்களுக்கு பிரச்சனைனா இந்தியன் சர்ச்சை யாருமே எதிர்பார்க்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் பெற்றுக்கொள்கிறவர்கள். கிறிஸ்துவனா ஒருத்தரை மாற்றணும்னாலே இன்னைக்கு ஏதாவது கொடுத்து தான் மாத்துறாங்கன்ற ஒரு பேர் வச்சு அது நம்ம செஞ்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். சில இடங்களில் சுவிசேஷத்துக்கு போகும்பொழுது, சில கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க போய் சுவிசேஷத்தை சொல்ல போகும்போது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிற அனுபவம் எனக்கு இருக்கு. என்ன கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. என்ன கிடைக்கும், சபைக்கு போனா என்ன கிடைக்கும், இந்த சபைக்கு போனா என்ன கிடைக்கும். நான் ஓப்பனாக பேசுறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. நானே அந்த மனப்பான்மையில் இருந்திருக்கிறனால சொல்றேன். சபை ஒன்று சூஸ் பண்ணணுன்ற ஒரு நிலைமை என் லைஃப்பில் இருக்கும் பொழுது எப்படி சூஸ் பண்ணேன்னா, எந்த சபைக்கு போனால் எது எனக்கு நிறைய கிடைக்கும். அது மேபி மெட்டீரியலிஸ்டிக்கான திங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பொருளோ பொருளாதாரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே எனக்கு நிறையா அங்கீகாரம் கிடைக்குமா, எனக்கு லீடர்ஷிப் கிடைக்குமா, இங்கே எனக்கு பேர் கிடைக்குமா, இங்கே எனக்கு நல்ல பாட்டு கிடைக்குமா, இங்கே எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் கிடைக்குமா, இங்கே சீக்கிரமாக முடிப்பாங்களா என்று சொல்லி, இங்கே பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவாரா என்று சொல்லி சில காரணங்கள் செக்லிஸ்ட் வச்சு இங்கே எனக்கு கிடைக்குமா என்கிற மனப்பான்மையோட தான் சர்ச்சையை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சில விஷயங்கள் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல, கோபம் வரும், எனக்கு குறை பேசுவேன், இல்லாட்டி சர்ச்சை மாற்றுவேன். we are receivers. எப்பொழுது பெற்றுக்கொள்கிற மனப்பான்மை தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, ஏசப்பா பூமிக்கு வந்ததே கொடுக்க தான். அவர் தன்னையே கொடுத்தார். எதுவுமே எதிர்பார்க்கல, அவர் தன்னை கொடுத்தார். தன்னோட சிங்காசனத்தை விட்டு, பரலோகத்தை விட்டு, ஹெவன்லி அந்த பிளேசஸை விட்டு, he came only to give himself. ஆனா கிறிஸ்துவர்கள் அந்த அடையாளத்தை இன்னைக்கு எடுக்கவே இல்லை. அதான் வருத்தமா இருக்கு. அந்த அடையாளத்தை நம்ம எடுக்கவே இல்லை. அந்த அடையாளம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எடுக்கவே இல்லை. கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, நேரத்தை கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, தாளந்துகளை கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, என்னுடைய அகங்காரங்களை, பெருமைகளை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கர்த்தருக்காக தியாகமா நிற்கிற மனப்பான்மை இல்லை, அன்பை கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, பொருளாதாரம் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. நம்மலாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக எல்லாத்துலையும். குடும்பத்திலேயே பாருங்களேன், பல குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. they are not givers, they always want to receive. பல ஆஃபீஸில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? டீம்ஸ்குள்ள they don't have an attitude of giving. பெற்றுக்கொள்ளணும், எனக்கு என்ன. சபைகளில் வருத்தம், இன்னைக்கு சபைகளில் தான் இது அதிகமாக இருக்கு. சபை தலைவர்கள், பாஸ்டர்ஸ், this is not the Christianity that Jesus wanted to establish. இந்த கிறிஸ்துவத்தை உருவாக்க இயேசுப்பா வரல. இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க இயேசுப்பா வரல. நம்மளால இன்னைக்கு நம்ம டைம் கூட கொடுக்க முடியல கர்த்தருக்காக. நான் பல நேரத்தில் இந்த எக்ஸாம்பிளை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு கிளீஷேவாக இருக்கலாம், பட் ஆனால் திரும்ப சொல்கிற தப்பு கிடையாது. ஏன்னா அப்போ கூட நமக்கு இது புரியல. ஒரு ட்ரெயினை பிடிக்கணும்னா, ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா நம்ம அந்த கரெக்டான டைமுக்கு என்னதான் ஆனாலும் போயிடுறோம்ல. ஆனால் கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுக்க முடியல நம்மளால. we are not able to give. ஆனால் ஒரு விஷயம் நல்லா கொடுப்போம், எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூசஸ் நிறைய கொடுப்போம். ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இவங்க கொடுக்கிறவர்கள், கிவர்ஸ் என்கிற அடையாளத்தை. சவுல் கிட்ட ரிசீவர் என்ற அடையாளம். இன்னைக்கு நம்ம பல பேர்கிட்ட இந்த ரிசீவர் என்ற அடையாளம் தான் இருக்கு.
பெற்றுக்கொள்கிறவங்க அடையாளம் தான் இருக்கு. கொடுக்கிறவங்கன்ற அடையாளம் நம்மகிட்ட இல்லை. நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறோம். நமக்குள்ள போட்டி பொறாமை, நம்ம இருதயத்தை திறந்து பார்த்தா அவ்வளோ அழுக்கு. வாயில் நம்ம பேசுறது நல்ல வார்த்தைகள், பெரிய பெரிய இருதயத்தில் அவ்வளோ அழுக்கு. கொடுக்க முடியல நம்மளால. பட் ஐ ப்ரே திஸ் மார்னிங், நம்ம இந்திய சபை மாறணும், இந்திய சபைகள் மாறணும். இன்னைக்கு எப்படி யூஎஸ் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களோ பார்க்குறாங்களோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு தேசத்தில், ஒரு ஈரான்லையோ ஈராக்லையோ ஒரு யுஏலையோ ஒரு வியட்நாம்லையோ ஒரு தாய்லாந்துலையோ இருக்கிற சின்ன தேசத்துலையோ எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு சபை வேணும், எங்களுக்கு ஒரு மிஷினரி வேணும், எங்களுக்கு ஒரு பாஸ்டர் வேணும், எங்களுக்கு பொருட்கள் வேணும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் முதல்ல இந்தியாவை பார்க்கணும். அந்த நாட்கள் வரணும். இங்கிருந்து மிஷினரிகள் போகணும். எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது, எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது, அங்கே தேவைகள் இருக்கிறது. அதற்கு அவர்கள் இந்தியாவை பார்க்கிற, இந்திய சபைகளை பார்க்கிற நாட்கள் வேணும். இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இந்திய சபைகளை யாருமே யோசிக்கிறது கிடையாது. பிகாஸ் we are not seen as givers. ஆனால் அந்த இந்திய சபைகள் அப்படி ஒரு காலத்தில் பார்க்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் கிவராக மாறினாதான் சபை மாறும். சபை என்பது என்ன? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இந்த சபைகள். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கொடுக்கிறவங்களாம் மாறினாங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் சபைகள் மாறும், குடும்பங்கள் மாறும், கம்யூனிட்டி மாறும். இந்திய சபைகள் என்று சொல்லி அப்புறம் அவங்க யோசிக்கும் போது இவங்க கொடுக்கிற சபைகள் என்பதை உணர ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு கொடுக்கறத பற்றி பேசுறதுனால, கிவிங் பற்றி பேசுறதுனால உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். I want to give something. I want to show this act. இது ஒரு மெட்டஃபோராக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு ஃபிசிக்கலாக உங்களுக்கு காண்பிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஆனால் பாருங்கள், எனக்கு நிறைய கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்குற ஒரு ரிசோர்ஸஸ் என்கிட்ட இல்லை. கண்டிப்பாக நிறையா கொடுக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் இப்போது ரைட் நவ் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்குது. அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸை இங்கே இருக்கிற அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்கு, ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரே குடும்பம் தானே, கரெக்ட் இல்லை? அந்த குடும்பத்தில் ஒரு அப்பாவுக்கு, ஒரு அம்மாவுக்கு, ஒரு தம்பிக்கு, யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தானே. ஸோ அப்போ கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாம். சில அக்காவுக்கு, சில அண்ணனுக்கு, சில தம்பிக்கு, சில அப்பாவுக்கு, சில அம்மாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகேயா? தேன் இஸ் ஆக்சுவலி ஆல்சோ வெரி ஹெல்த்தி. ஆனால் லிமிட்டட் குவான்டிட்டிஸில் சாப்பிட்ணும். சாப்பிட்டா அது ஹெல்த்தி, வெரி ஹெல்த்தி, பட் டேஸ்டி, நேச்சுரல் ஆல்சோ, நேச்சுரல் சுகர். இன்னைக்கு பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா தேனை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. ஸ்வீட், நேச்சுரல் என்று சொல்லி நம்ம கொடுக்கிறது தேனை போல ஸ்வீட்டாக இருக்கணும். பைபிளில் சியர்ஃபுல் கிவர் என்று சொல்லி ஜீசஸ் சொல்கிறார். சியர்ஃபுல் கிவர். ஸோ சியர்ஃபுல்லுக்கு ஸ்வீட் என்று சொல்லலாம். அமெரிக்கன்ஸ் எப்போதுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சூப்பராக இருக்கிற விஷயத்த ஸ்வீட் என்று சொல்லுவாங்க. தட் ஸ்வீட் அப்படின்வாங்க. ஸோ தேன் இருக்கிறதுலையே ஸ்வீட்டோட பெஸ்ட்டு ஃபார்ம்னு வச்சுப்போம். ஸோ நம்ம கொடுக்கறது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். எப்போ அது ஸ்வீட்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும்? நிறைய கொடுக்கும்போது பெஸ்ட்டாக இருக்குமா? எப்போ ஸ்வீட்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும்? ஒருத்தவங்க கொடுக்கறது, அவங்க நேரத்தையோ, அவங்களுடைய பணத்தையோ, அவங்க மற்ற காரியங்களோ கொடுக்கும் பொழுது தட்ஸ் வெரி ஸ்வீட் என்று, தட்ஸ் பெஸ்ட் கிவிங். அது ரொம்ப சிறப்பான நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? நிறையா கொடுக்காங்க. யார் ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க, அதில் யார் நிறையா கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு ஸ்வீட்டுன்னு சொல்லுவோமா? உலகத்தில் அப்படி சொல்கிறாங்க நீங்கள். ஆனால் பைபிளில் ஜீசஸ் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு? எது ஸ்வீட் ஜீசஸை பொறுத்த வரைக்கும்? அந்த விதவை
தன்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் போட்டா. ஷீ ஆக்சுவலி அன்னைக்கு அந்த டைமில் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவள் தான் இருக்கிறதே கம்மியாக போட்டது அங்கே இருக்கிற மற்றவங்களோட. ஆனால் ஜீசஸ் அவள் தான் ஸ்வீட் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? நீங்கள் கொடுக்கறதுல எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ குவாலிட்டி, என்ன மனசில் இருந்து கொடுக்குறீங்க. நான் திரும்பி சொல்லட்டுமா? கொடுக்கும் பொழுது எவ்வளோ கொடுக்குறோம், அது நேரமாக இருக்கட்டும், எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது எவ்வளோ கொடுத்தோன்ற முக்கியம் கிடையாது, இங்கே என்ன நினச்சி கொடுத்தோம் அதுதான் முக்கியம். புரியுதா? ஸோ ஆர் கிவிங் ஷுட் பி லைக் ஹனி. எல்லாரும் சொல்லுங்களேன், நம்ம கிவிங் எப்படி இருக்கணும்? கிவிங் எப்படி இருக்கணும்? பைபிளில் நம்ம இந்த சால் பாலாக மாறின அந்த ஐடென்டிட்டி மாறினதை பற்றி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். அதோட பியூட்டிஃபுல் நிறைய வசனங்கள் இருக்கு. பால் வந்து கிவ்வராக கொடுக்கிறவராக இருந்ததுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, நிறைய ஆதாரங்கள் இருக்கு. பட் ஐ வாண்ட் டு டேக் ஒன் எபிக் பேசேஜ். இந்த பேசேஜை நான் படிக்கும்போது என் கண் கலங்கிடுச்சு, உண்மையாக சொல்கிறேன். நிறைய முறை படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த முறை நான் அதை சரியாக படித்தேன், ஆனால் கண் கலங்கிடுச்சு உண்மையாக. ஐ வாஸ் லைக் இன் டியர்ஸ். அண்ட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் டுடே. இன்னைக்கு பால் ஹனியை போல ஸ்வீடாக எல்லாவற்றையும் கொடுத்தார் என்பதற்கு, எப்படி அவரால் அப்படி கொடுக்க முடிஞ்சது என்பதற்கு, அவர் கொடுக்கிறது எப்படி இருந்தது, அவரோட டைம், எஃபர்ட்ஸ், மணி எல்லாத்தையும், மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறது எப்படி முடிஞ்சது என்பதை பியூட்டிஃபுல்லாக Acts chapter 20 verses 33 to 35 இங்கிலீஷ்ல வாசிங்க. I have not coveted anyone's silver or gold or clothing. You yourself know that these hands of mine have supplied my own needs and the needs of my companions. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பவுலை குறித்து பார்க்கும் பொழுது கிவர் என்று ஒரு அடையாளம் வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆனால் அது பியூட்டிஃபுல்லாக அந்த பேசேஜ் நம்ம காண்பிக்குது பாருங்க. பவுல் வெரி வெரி ஸ்ட்ராங். இந்த வசனம் இது புரிஞ்சவங்க, பேக்ரவுண்ட் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். வெரி வெரி ஸ்ட்ராங் பேசேஜ். ஏன்னா பவுல் தான் அதிகமான சபைகளை கட்டினார், நிறைய ஊழியக்காரங்களை எல்டர்ஸை எழுப்பினார், நிறைய ட்ராவல் பண்ணார். இவ்வளவும் செய்கிறதுக்கு பல தேவைகள் இருந்தது. நேரம் தேவைப்பட்டது, பணம் தேவைப்பட்டது. ஆனால் பவுல் பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் டென்ட் மேக்கராக இருந்தார். டென்ட் மேக்கர்னு என்னது? கரெக்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? வேலை செஞ்சுட்டே இருந்தார். ஒருவேளை அவர் அதுதான் செஞ்சார்னு எக்ஸாக்டாக சொல்ல, ஆனால் அது அப்படி பொருள் வந்துருச்சு அப்புறம் மேபி இருக்கலாம். கூடாரங்களை செய்கிறவராக இருந்தார். கூடாரங்களை செய்வார். ஒரு ஃப்ரீ டைமில் ப்ராப்ளி செய்வாரா எனக்கு அதை பற்றி தெரியல, டே டைமில் செய்வார் அதை பற்றி தெரியல. ஆனால் கூடாரங்கள் செஞ்சு அதில் வர சம்பாத்தியத்தை தனக்கும் தன்னுடைய உடையவர்களுக்கும் பயன்படுத்தி அதை ஊழியங்களுக்கும் பயன்படுத்தினவராக இருந்தார். ஆனால் வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்கிறாரு, நான் யாரோட பொன்னியும் வெள்ளியும் அவங்களுடைய உடையும் நான் ஆசைப்படல, எதிர்பார்க்கல. நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. என் கையினால் நான் வேலை செஞ்சு என் தேவைகளையும் மற்றவங்க என் கூட இருந்தவங்க தேவைகளையும் சந்தித்து நான் ஏழை எளியோருக்கும் உதவி செய்தேன். இதான் இதோட கருத்து. I would say this is the sweetest pure honey. அவ்வளோ ஒரு தூய்மையான தேனுக்கு சமமாக இருக்கிறது. இதில் எங்கேயுமே நீங்கள் செல்ஃபிஷ்னஸ் பார்க்க முடியாது. இதில் எங்கேயுமே நீங்கள் தன்னை குறித்த காரியத்தை பார்க்கவே முடியாது. பியூர், absolute purity. I love it. இந்த பேசேஜை படிக்க 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 எனக்கு கண்ணு கலங்குது. கிவிங் இப்படி இருக்கணும், கொடுக்கிறது எப்படி இருக்கணும், கொடுக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்முலா. தேன், இந்த தேனி பீ, ஹனி பீ, அவங்க சொன்ன மாதிரி பூக்களிலிருந்து நெக்டர் என்கிற பூக்களில் ஒரு ஸ்வீட் வாட்டர் இருக்கும். அந்த சொல்யூஷனை இந்த ஹனிபி எடுத்து அதை தன் வயிற்றில் வைத்து அதை திரும்பி கொண்டு வந்து தன்னோடு இருக்கிற மற்ற இதுக்குன்னு ஹவுஸ் பீஸ்ன்னு சில பீஸ் இருக்கும்.
ஹனிபீவோட வேலை போயிட்டு இந்த பூலேருந்து அந்த சுகர் தண்ணியை எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து அங்கே இருக்கிற ஹவுஸ் பீஸ், அவங்களாம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் போல் இருக்குது, ஹவுஸ் பீ கிட்ட வந்து கொடுக்கும். அப்புறம் அந்த ஹவுஸ் பீஸும் அதை வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் இருக்கிற தண்ணி கண்டென்ட்டை எடுக்கிறதுக்கு ஃபேனிங் தன்னுடைய சிறகுனால மற்ற விதத்தில் அந்த தண்ணி கண்டென்ட்டை குறைச்சி அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுதான் தேனாக மாறுகிறது. இதுதான் ப்ராசஸ். ஆனால் இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கம்பேரிசன் தெரிஞ்சுது. இந்த ஆக்ஸ் சாப்டர் 20, 33, 35க்கும் கிவிங்கோட ஸ்வீட்டஸ்ட் ஃபார்முக்கும் இந்த ஹனி கிரியேஷன் ப்ராசஸ்க்கும் ஒரு பியூட்டிஃபுல் கம்பேரிசன் தெரிஞ்சுது. அதான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சு முடிக்க ஆசைப்படுறேன். சச் அ பியூட்டிஃபுல் கம்பேரிசன், பியூட்டிஃபுல். எத்தனை பேருக்கு தேன் பிடிக்கும்? எத்தனை பேர் தேன் ரொம்ப சுவையானது என்று சொல்லி நினைக்கிறீங்க? அது கிரியேட் பண்ணுற ப்ராசஸ்ஸு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். கிவிங்க்கு நமக்கு ஒரு சரியான பாடம். இங்கிலீஷில் இருக்குது, நிறைய இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் ஆனால் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை உள் வாங்கிக்கோங்க. இதை கமிட் பண்ணுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் கிவிங் பர்சனாக மாறும். நம்ம கிவிங் பர்சனாக மாறும் பொழுது நம்மளுடைய ஃபேமிலி கிவிங் ஃபேமிலியாக மாறும். நம்ம ஃபேமிலி கிவிங் ஃபேமிலியாக மாறும்போது நம்ம கம்யூனிட்டி கிவிங் கம்யூனிட்டியாக மாறும். நம்ம கம்யூனிட்டி கிவிங் கம்யூனிட்டியாக மாறும்பொழுது நம்ம தேசத்தின் சபைகள் கிவிங் சபைகளாக மாறும். இயேசு கிறிஸ்து கொடுக்க வந்தார், கொடுத்தார், தண்ணியை கொடுத்தார். முதல் காரியம் அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னது? I have not coveted anyone's silver or gold or clothing. தமிழ்ல, நான் யாருடைய வெள்ளியையும் பொன்னையும் எடுக்க வரல. பாருங்க, இந்த பி என்ன பண்ணுது? நேரா போய் ஒரு பூலிருந்து, ஒரு சோர்ஸ்லேருந்து அது அந்த நெக்டரை எடுத்துட்டு வருது. இந்த பி நினச்சா ஒரு கூட்டுக்குள்ளே போய் திருட முடியும். இந்த பி நினச்சா வேற பி கிட்டேருந்து எடுத்துருக்க முடியும். ஆனால் இந்த பி என்ன பண்ணுது? அது அந்த ப்ராசஸ், அந்த ஹார்ட் ஒர்க், அந்த எஃபர்ட்டை போடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்றால் நம்ம ஃபஸ்ட்டு அதற்காக ரிசோர்ஸஸை ஜென்ரேட் பண்ணுறவங்களா இருக்கணும். கொடுக்கிறது எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும் தெரியுமா? கொடுக்கிறது எப்பொழுது ஆசீர்வாதமாக மாறும் தெரியுமா? கொடுக்கிறவர்களாக நம்ம எப்போ முழுமையாக மாற முடியும் தெரியுமா? நம்மளை எப்போது மற்றவர்கள் கொடுக்கிறவர்களாக பார்ப்பாங்க தெரியுமா? எப்போ தெரியுமா? நம்ம ரிசோர்ஸஸ் ஜென்ரேட் பண்ணுறவங்களா இருக்கும் பொழுது. ரிசோர்ஸஸ் ஜென்ரேட் பண்ணுறதுன்னா என்னென்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் தைரியமாக அதை சொல்கிறேன், இன்னைக்கு தைரியமாக சொல்கிறேன், இதை ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு காலங்கள் இருந்தது, அந்த காலங்களில் பாஸ்டர்னா சிலர், லீடர்னா சிலர், ஊழியக்காரங்கன்னா சிலர், அதை ஒரு ப்ரொஃபஷனாக பல பேர் ஒப்பு கொடுத்து வருவாங்க. அவங்கள தாங்கிறதுக்கு பல பேர் இருந்தாங்க, தாங்கிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன். கிறிஸ்துவம் ஊழியம் என்று சொல்லும் பொழுது பல பேர் நாங்கள் முழு நேர ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவாங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன். பட் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், எனக்கு அந்த ஜென்ரேஷன் பற்றி நான் பேச விருப்பப்படல. இட் ஹேட் இட்ஸ் ரீசன், காட் லெட் இட் தட் வே. பட் இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன், முழு நேரம் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஒரு சிலரை நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே முழு நேரம் ஊழியக்காரங்க தான். நம்ம கொஞ்சம் நேரம் நான் ஊழியம் செய்கிறேன், கொஞ்ச நேரம் நான் வேலை செய்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வேலைக்கும் ஊழியத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம உண்டாக்கி இருக்கிறோம். தப்பு. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே ஊழியம் செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோன்னா அங்கேயும் நம்ம ஊழியக்காரர்கள் தான். நீங்கள் சொல்லுவீங்களா, நான் கம்பெனிஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நான் அந்த கம்பெனிஸில் வேலை செய்யும்போது யாரும் என்கிட்ட கேட்கும்போது, ஐயா நீங்கள் பாஸ்டர் தானே, ஊழியக்காரர் தான், எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கொஞ்சம் இது எப்படி சால்வ் பண்ணுறது, எனக்கு ஜெபிங்க, இந்த வசனங்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் இப்போது வேலைக்காரன், நீங்கள் என்னை சண்டே பாருங்கள், இல்லாட்டி 4 மணிக்கு அப்புறம் பாருங்கள், நான் சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஒத்துப்பாரா? முடியாது. நாங்கள் வேலையில் இருக்கும்போதும் நான் ஊழியக்காரன் தான். என்னோட செயலில், என்னோட பேச்சில், என்னோட வாழ்க்கையில், என்னோட வேலையிலையும் கர்த்தரோட வசனங்களை நான் எடுத்து காட்ட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் மெய் தேவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் கான்செப்ட் ஆஃப் நான் முழு நேரம் ஊழியக்கார, இவங்க வேலைக்காரர்கள் கொஞ்ச நேரம் ஊழியம் பண்ணுவாங்க. இன்னும் எல்லாருமே முழு நேரம் ஊழியக்காரங்க தான்.
அப்போ பவுலை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அது இந்த காலங்களில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை when world is seeing Christianity, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் கிறிஸ்துவர்களை பார்க்கிற அது கண்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உண்மையான சத்தியத்தின் பதில் என்னன்னா, எனக்கு ஆண்டவர் தாளந்து கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் ரிசோர்ஸஸ் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எரேமியா 1:5 படி என்ன ஒரு திட்டத்திற்காக ஆண்டவர் உருவாக்கினார்னா, அந்த திட்டத்தை நான் வாழ்ந்து முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா தாளந்தையும் எல்லா ரிசோர்ஸஸையும் அதற்கு தேவையான பீப்புளையும் அதுக்கு தேவையான வருமானங்களையும் ஆண்டவர் அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா தகுதிகளும் எனக்கே கொடுத்திருக்கிறாரு. நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், யார்கிட்டையும் நான் போய் எதிர்பார்க்க வேண்டாம், என்னால் முடியும். அப்போ நான் என்ன செய்யணும்? எனக்கும் என்னுடைய சார்ந்தவர்களுக்கும் அதுக்கப்புறம் மற்ற ஏழை எளியவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் உதவி செய்யறதற்கு என்னிடத்துல என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னு நான் பார்க்கணும். ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன், ஆப்பிரிக்காவை உகாண்டாவை மறந்து போயிடுச்சு டக்குன்னு. அங்கே ஒரு ரொம்ப அந்த ஊர் ரொம்ப கஷ்டப்படுற ஊர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் சர்ச் நடத்திருந்தார். ரொம்ப வறுமை இருந்தது அவங்களுக்கு, ரொம்ப வறுமை, வெளியிருந்தும் அவ்வளோ வரல. அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு டீச்சிங் போயிருக்கு. டீச்சிங் போன உடனே அவர் பார்க்குறாரு, அவர் யோசிக்கிறாரு, நாங்களே ரொம்ப வறுமையில் இருக்கோம், எங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்போ தான் அவருக்கு தெரியுது, அவருக்கு ஒரு நிலம் இருக்குது, அவர் வீடு இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே எங்கேயோ நிலம் இருக்குது, அதை சும்மா வச்சுருக்கிறாரு. ஊழியத்துக்காக அங்கங்கே ப்ராப்ளம் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கிறார் போல இருக்குது, அதுக்காக பயன்படுத்துகிறார் போல இருக்குது. ஆனால் இந்த டீச்சிங் அவருக்கு வந்து பாரு, அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, ஓ ஆண்டவர் எதுக்கு எனக்கு இந்த நிலத்தை கொடுத்துருக்கிறாரு, மற்றவங்களுக்குலாம் இல்லையே, என்கிட்ட இருக்குது, அப்போது இந்த நிலத்தின் மூலமாக நான் ஏதாவது ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த நிலத்துலலாம் பப்பாயா பழங்கள் ட்ரீயை அந்த சீட்ஸை விதைச்சாராம். கொஞ்ச நாள் பப்பாயா மரமாக மாறிச்சான், நிறைய பப்பாயங்கள் அதுலேருந்து வரைஞ்சான். அதை விற்று அவர் தேவைகளையும் அந்த சபையின் தேவைகளும் மற்றவருக்கும் உதவி செய்ய முடியுதுதான். நான் இன்றைக்கு தைரியமாக சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே பார்த்தோன்னா ஆண்டவர் ஏதாவது டேலண்ட் கொடுத்துருப்பாரு, ஆண்டவர் ஏதாவது ரிசோர்ஸஸ் கொடுத்துருப்பாரு. அதை நான் எப்படி சரியாக பயன்படுத்துகிறது என்பதை ஜெபத்தோடு கேட்கணும். அதை பயன்படுத்தும் போது அதுலேருந்து ரிசோர்ஸஸ் வரும். எதுக்கு தெரியுமா இந்த ரிசோர்ஸஸ் பயன்படுத்துகிறோம்? அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுறோம் ரெவன்யூ. எதுக்கு தெரியுமா? அது ஜெனரஸாக இருக்கிறதுக்கு. ஜென்ரேட் ரிசோர்ஸஸ் டு பிகம் ஜெனரஸ். நான் இன்னைக்கு திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாருமே வேஸ்ட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எல்லாருமே முழு நேர ஊழியக்காரங்க. ரெண்டாவது பாயிண்ட், நம்ம எல்லாராலையும் கொடுக்க முடியும், நம்முடைய தேவைகளுக்கும் மற்றவர்களுடைய தேவைகளுக்கும் ஏழை எளியோருக்கும் கொடுக்க முடியும். மூன்றாவது பாயிண்ட்டு, கொடுக்கறதற்கு ஆண்டவர் நம்மக்கிட்டே அதற்கான எல்லா ரிசோர்ஸையும் தாளந்துகளையும் கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த பீ போயிட்டு அந்த பூக்களிலிருந்து அந்த நெக்டர் எடுத்துட்டு அது எங்கே வைக்குது? தன்னோட ஸ்டமக்கில், ஹனி ஸ்டமக் என்று சொல்லி அது பேர் சொல்லப்படுது, ஹனி ஸ்டமக். அந்த தேனை சேகரிக்கிறதுக்கே ஒரு இடம் இருக்கான் அதில், இந்த பீல. அந்த இடத்துல அது என்ன பண்ணுதான், இந்த 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 பூலேருந்து எடுக்கிற அந்த சக்கரை தண்ணி அது என்ன ஃபார்மில் இருக்கு? அது சுக்ரோஸ் என்கிற ஃபார்மில் இருக்கு. அதை அப்படியே அது ஸ்டேவ் பண்ணுது. எதுக்கு? அது ஸ்டமக்கில் சேவ் பண்ணுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பவுல் சொல்றாரு, என்னுடைய கைகள், என்ன சொல்றாரு? என்னுடைய கைகள், அவருடைய ஓன் ஹேண்ட்ஸில் தான் அவர் செஞ்சார். யார்கிட்டையும் எதிர்பார்க்கல, அவருடைய ஓன் ஹேண்ட்ஸில் அவருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க தாளந்துகளை அவர் பயன்படுத்தினார். ரொம்ப முக்கியமான விஷயம், யூ ஆர் கேப்பபிள் இனஃப் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உங்கள் மூலமாக செய்வார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுவுமே கஷ்டம் கிடையாது, எதுவுமே பெருசு கிடையாது, எந்த தேவையும் பயங்கரமானது கிடையாது. அதை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் என்னிடத்தில் எல்லாமே கொடுத்துருக்கிறார் என்பதை நான் செய்வேன், என்னால் முடியும் என்பதை நீங்கள் உணரணும். என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உணரணும்.
என்கிட்ட ஒருவேளை நான் 12th ஃபெயில் ஆகும்போது அந்த நாட்களை எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நாட்களை யாராவது இன்னைக்கு செய்கிற இன்னைக்கு பண்ண முடிகிற காரியங்களை சொல்லி தான் யாரும் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஏன் ஒரு 2021 என்கிட்ட நான் அதை வேலை விடணும்னு யோசிக்கும் போது என்கிட்ட யாராவது இவ்வளோ தேசங்களுக்கு இவ்வளோ சபைகளுக்கு இவ்வளோ காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி தான் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னோட தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். நம்ப ஆரம்பித்தேன். இன்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம ஆளுங்கள்லாம் என்ன மறந்துடுறாங்கன்னா, நம்ம இந்த ரிசோர்ஸஸை எதுக்காக நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம்? எதுக்காக? இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய ஆடம்பரங்களுக்காக மாறிடுச்சு. எனக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த ஞாபகம் இருக்குது. பேசிக் நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் நெசசிட்டிஸ் என்னது? ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர். அது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பேசிக் நெசசிட்டி. அப்படி இருந்தது. இன்னைக்கு என்னெல்லாம் பேசிக் நெசசிட்டி? இன்னைக்கு அதே மாதிரி சொல்ல முடியுதா? ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், மொபைல் ஃபோன், ஸ்கூட்டர், கார், டிவி, இதெல்லாம் பேசிக் நெசசிட்டி ஆயிடுச்சுல இன்னைக்கு. ஆச்சா இல்லையா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. பேசிக் நெசசிட்டின்னு ஒரு லிஸ்ட்டு பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் லிஸ்ட்டு நெசசிட்டிலேருந்து க்ரீடாக மாறும்போது தான் பிரச்சனை. அது நமக்கு அடிப்படை தேவையிலிருந்து அது க்ரீடாக மாறும்போது தான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பல விஷயங்களை வாங்குகிறோம், வீட்டில் சேர்த்து வைக்கிறோம். அதுக்கு என்ன பிரயோஜனம்னு பல பேருக்கே தெரியாது. நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் லைஃப்பில். நான் ஒரு பொருளை வாங்குறேன்னா அந்த பொருளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு தேவை இருக்கணும். அந்த தேவை இருந்தால் மட்டும்தான் அதை நான் வாங்குவேன். அது எனக்கு பயன்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அது யூஸ் ஆகணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது யூஸபிளாக இருக்கணும். அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஒரு ஃபோன் வாங்கும் பொழுது கூட அது சில சமயத்தில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கான எல்லா தேவைகளும் எனக்கு இருக்கா? அப்போ நான் ரெடி அது வாங்கிறதுக்கு. அவ்வளோ யோசிப்பேன். ஒரு பிராண்டுக்காக, பேருக்காக சும்மா அவங்க வச்சுருக்காங்கன்னு வாங்க மாட்டேன். பல நேரத்தில் நீங்கள் அப்படி வாங்குகிற பொருட்கள் அதன் வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, சும்மா தான் இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கும்போது இப்போலாம் ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறேன். 1 in 1 out. என்னது? 1 in 1 out. புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு நான் வாங்குறேன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக என்னோடய கபோர்டில் ஸ்பேஸ் இருக்காது, இருந்தாலும் சும்மா தான் தூங்கும். வேறு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பதில் தான் இந்த ட்ரெஸ்ஸு உள்ளே வந்திருக்குன்னு ஏதாவது நான் போய் உடனே என்ன பண்ணுவேன், என்னோடய கபோர்டில் போய் பார்ப்பேன் புதுசாக ட்ரெஸ் வாங்கும்போது. மேபி இந்த மந்த் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இந்த சீரீஸ்க்காக நான் ஆக்சுவலாக வாங்கணும்னு நினைக்கல, வேற ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இந்த சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் பார்த்தேன். சரி ஓகே, என்னை சிலர் என்கரேஜ் பண்ணாங்க. சரி ஓகே, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் போன உடனே என்னோடய கபோர்ட்லேருந்து சில கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி நல்லா இருக்கிற ட்ரெஸ் தான் அது. ஆனால் மேபி நான் ரொம்ப யூஸ் பண்ணல இப்போது, அதனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதை கொடுத்துட்டேன் மற்றவங்களுக்கு. ஏன்னா ஐ எம் வெரி கிளியர். எனக்கு ஆண்டவர் கொடுக்குற ரிசோர்ஸஸ் யூஸபிளாக இருக்கணும், பர்பஸ்க்காக இருக்கணும், மற்றவங்களுக்கு அது பயன்படணும். எனக்கு பயன்படணும், மற்றவங்களுக்கு பயன்படணும். அதுக்கு ஒரு பயன்பாடு இருக்கணும். அது எந்த விஷயமா இருக்கட்டும், உங்கள் டைமாக இருக்கட்டும், உங்களுடைய காசாக இருக்கட்டும், அது எந்த ரிசோர்ஸாக இருக்கட்டும். டைம் ரொம்ப முக்கியம். டைமில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். இதெல்லாம் மற்றவங்களுக்கு பயன்படும், நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த நெக்டர் அதை எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுமா, அந்த ஹனி ஸ்டமக்கில் வச்சு அது சுக்ரோஸாக இருக்கிறத அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால அதை உடைக்குமா, குளுக்கோஸு, ஃப்ருக்டோஸா இதெல்லாம் அது ஸ்டமக்கில் பண்ணுது. ஏன்னா அப்போ தான் அது யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ எதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணாலும், எதை நீங்கள் வாங்கினாலும் அது யூஸபிளா, எனக்கு பிரயோஜனமா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா என்பதை கவனித்து பார்த்துட்டே இருக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் போய் செக் பண்ணும்போது, எனக்கு சில சமயத்தில் நான் சிலலாம் பார்ப்பேன், எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. எல்லாத்தையும் எங்கேயா போட்டு பரன் மேலே வைப்பாங்க, இங்கே வைப்பாங்க. அது தப்பு, ரொம்ப தப்பு. அது பிரயோஜனமாக இருந்தால் மட்டும்தான் வைக்கணும். இல்லாட்டி யாருக்கு பிரயோஜனமோ அங்கே கொடுத்துடணும். அதை நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்தது and the needs of my companion என்று சொல்கிறார். அடுத்தது என்னை சார்ந்தவர்களுக்கு. இந்த பி என்ன பண்ணும், அதை உள்ளே மாற்றிட்டு
அது அங்கே போய் சொன்ன தெரியுமா, ஹவுஸ் பி, அந்த ஹவுஸ் பிக்கெல்லாம் அது கொடுக்கும். அந்த ஹவுஸ் பி ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்சோ வெரி கன்சிடரேட். பாருங்க, அது தன்னை சார்ந்த ஒரு விஷயமா இல்லை, அது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுகிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் கிவராக இருக்கும் பொழுது, நான் ரிசோர்ஸஸ் ஜென்ரேட் பண்ணுறவனாக இருக்கும் பொழுது, அது என்ன மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை, என்னோட சார்ந்து சேர்ந்து இருக்கிறவங்க, இந்த திட்டத்தில் கர்த்தரோட திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களையும் நான் கவனித்து, அவங்களையும் யோசித்து, அவங்கள நான் எப்படி எக்யூப் பண்ணுறது, அவங்கள எப்படி நான் கைப்பிடிச்சு கூட்டு வருது, அவங்களுக்கு என்ன நான் செய்யணும் என்று சொல்லி கவனமாக அவர்களை குறித்து யோசித்து செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் we are proper givers. ஐந்தாவது, by this kind of hard work. இந்த ஹார்ட் ஒர்க் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நம்ம நினச்சிக்கிறோம், அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வேலை செய்யணும் பற்றியா, அது மட்டும்தான் ஹார்ட் ஒர்க்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த பணம் சம்பாதிச்சு அதை நம்ம மற்றவர்களுக்கும் நமக்கு யூஸபிளாக மாற்றி, அதில் இருக்கிற எக்ஸஸ், அந்த நமக்கு கிடைச்ச அந்த ரெவன்யூ, நமக்கு கிடைச்ச அந்த புதிய ஒரு விஷயம், அதை எப்படி எனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும், எப்படி நான் கொடுக்க முடியும் என்பதை யோசித்து அதற்கான வழிமுறைகளை தேடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய நேரத்தில் நம்ம எப்படி கொடுக்குறவங்களா இருக்கோம்னா, யாராவது நம்மளை தேடி வந்து கேட்டால் கொடுக்குறவங்களா இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு பர்த்டே அன்றைக்கி ஆர்ஃபனேஜுக்கு போய் கொடுக்குறவங்களா இருக்கிறோம், இல்லாட்டி அது ஒரு பெருமை ஃபோட்டோ மூமெண்ட்டாக இருந்தால் அப்படி கொடுக்குறவங்களா இருக்கும். இல்லை 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 இல்லை, அப்படி கிடையாது. ஆக்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி. ஸோ எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் இது எப்படி நான் பிரிக்கிறது, எப்படி யாருக்கு கொடுக்குறது, எங்கே கொடுக்குறது, அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். ஈஸியாக நடக்காது. பிசஸ் அவ்வளோ ஈஸியாக நடக்க விட மாட்டான். தேடணும், யோசிக்கணும், ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் ஸ்டார்டிங் டேஸ் சொன்னேன், இந்த ஹனி என்ன பண்ணுமா, அதுக்கப்புறம் அது எல்லாமே சுகரி வாட்டராக இருக்குமா, வாட்டராக தான் இருக்கும். அது வாட்டர் கண்டென்ட்டை அதுலேருந்து நீங்கள் தேனை ஃபஸ்ட்டு இந்த பியூரஸ்ட் ஃபார்மில் பார்க்கும் பொழுது அதை எடுத்துகிட்டு வரும்போது அது வெறும் தண்ணியாக இருக்குமா. அதை எப்படி அது ஒரு மாதிரி திக்காக லிக்விடாக மாறுதுன்னா, அது அந்த இடத்துல அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை அதோட சிறகுனால அதை எப்படியோ அதை இவாப்ரேட் பண்ணி அது கொஞ்சம் திக்கராக ஆக்குமா. ஸோ ஹார்ட் ஒர்க், இட் இஸ் கன்வெர்ட்டிங் த ரெவன்யூ ரிசோர்ஸஸ் அண்ட் த வெல்த் டு கிவ் இட் டு பி அ சோர்ஸ் ஆஃப் பிளெஸிங் டு அதர்ஸ். கடைசியாக கொடுக்கறது என்ன தெரியுமா, முதல்ல கர்த்தரோட காரியத்தை கொடுக்கிறது. ஃபஸ்ட்டு டு கிவ் டு காட். கிவ் டு காட்னா 10% டைட்டு கொடுக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் வரேன், இந்த டைமில் வருவாங்க, அப்போ நீங்கள் காசெல்லாம் கலெக்ட் பண்ணாதீங்க. வாரத்தின் முதல் நாளில் உங்கள் வருமானத்திற்கு ஏற்றவாறு, எப்படி வருமானத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்து வச்சுருங்க, கலெக்ட் பண்ணி வச்சுருங்க, வரும் பொழுது கொடுக்க ஆயத்தமாக இருங்க என்று சொல்கிறார். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எங்கேயுமே இந்த 10% டைட்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. அது பழைய ஏற்பாடு, லீகலிஸ்டிக். புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட பிள்ளைகளை நம்ம மாறின பிறகு எல்லாமே அவருடையது. வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ, எப்படி எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ, ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் பேசுவார், அப்பப்போ உணர்த்துவார். தேவைகள் நமக்கு தெரியும். தேவைகள் இருக்கிறவங்களுக்கு, தேவை இருக்கிற இடத்துல கர்த்தரோட காரியத்திற்கு கொடுக்கிறவர்களாக மாறணும். There are so many needs outside. ராயபுரம் எடுத்துக்கிட்டாலே என்னால் எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும். அப்படி பார்த்தா இந்த சென்னை பட்டினம், இந்திய தேசம், பக்கத்து தேசம், செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. என்னுடைய பாரம் ஒன்றே ஒன்று தான், வரும் காலங்களில் தேவைன்னா இந்திய சபைகள் கிட்ட ஃபஸ்ட்டு வரணும். அது எந்த தேவை இருந்தாலும், எர்த்குவேக்காக இருக்கட்டும், அது ஒரு வறுமையாக இருக்கட்டும், இல்லாட்டி சபை கட்டுறதா இருக்கட்டும், இந்திய சபைகளை பார்க்கணும். அது நம்ம காட்சாமி சபையிலேருந்து ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கு நம்ம சபை பல்வேறு விதத்தில் தாங்கப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சபைக்கான தேவைகள் எப்படி சந்திக்கப்படுதுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும்.
அந்த அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போகல. இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கேன். நிச்சயமாக நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய விதத்தில் நம்ம பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம சபை வந்து முழுமையாக அது தேவைகளை சந்திக்கிற சபையாக மாறல. அந்த காலம் வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தேவைகள் முழுமையாக சந்திக்கப்பட்டு நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக கொடுக்குற சபைகளாக நம்ம மாற போகிறோம். தேசங்களுக்கு கொடுப்பவர்களாக மாற போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன். இதை சொல்லும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பவுல் சொன்னது போல் நான் சொல்கிறேன். எனக்கு ₹1 தேவையில்லை. உங்கள் பொண்ணுலேயும் வெள்ளிலையும் உங்கள் க்ளோத்ஸ்லேயும் இது வரைக்கும் நான் ₹1 அந்த சபையிலேருந்து எடுத்தது கிடையாது என்னோடய தேவைகளுக்காக. இனியும் எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட ஆசைப்பட்றேன். கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். இங்கிலீஷில் இருக்குது. நான் அதோட கருத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக கவனமாக கூர்ந்து பாருங்கள். புஃபாய் தாம், இது மிசோரத்தில் ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். There are many ways of serving the Lord. Some people do great things. Some people are good preachers. Some people contribute lots and lots of money. But when we talk about this handful of rice, it is very humble. The service is done in the corner of the kitchen that nobody sees. But God knows. God bless. Bufai Tham is a practice where each Mizo family puts aside a handful of rice every time they cook a meal, and later gather it and offer to the church. The church in turn sells the rice and generates income to support its work. The handful of rice ministry started in Mizoram in 1910. This concept of Bufai Tham became so popular throughout Mizoram over the years that giving was not limited to some individuals. The whole of Mizoram, rich or poor, young or old, everybody contributed to it. It is something which my mother has taught all of us right from when we were very young. And I feel like Bufai Tham is a piece of Christian service that anyone can do it. People started to give more and in creative ways. Rice, vegetables, firewood and other produce, and also cash besides their regular tithes to the church. The churches in Mizoram are now self-sufficient. In 1914, the money received from the sale of handful of rice was ₹80. That is $1.50. In the year 2009 and 2010, we raised money, $1.5 million from handful of rice offering. We don't receive any outside funding. All the money we receive is raised within ourselves. Mizoram state is the most backward state in India, and we are the poorest of the poor, but still we can raise funds for the ministry of the Lord. We can support 1,800 mission workers, and in the meantime we can also send overseas missionaries. There have been times when some churches have thought that we need to get blessings from God, and the attitude has been, what can we get when we become part of the church? But here the handful of rice offering inspires us that God has called us to share what we have with God for God's ministry. We Mizo people say, as long as we have something to eat every day, we have something to give to God every day. மிசோரம் கடைசியாக ஒரு சென்சஸ் ஒரு சர்வே எடுத்தாங்க. இந்தியாவிலே அதிக மகிழ்ச்சியான மாநிலம் மிசோரம் என்று சொல்லி ஒரு செக்குலர் உலக அளவில் நடக்கிற ஒரு சர்வேல இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும், தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் மிசோரம் தான் மகிழ்ச்சியான மாநிலம் என்று சொல்லி அவங்க அந்த ரிசல்ட்டை சொல்லியிருக்கிறாங்க.
இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை சிலருக்கு புரியலன்னா உங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். மிசோரமில் 1910 பைபிள் விமன் ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ்லாம் அங்கே எழும்ப முடியல. ஒரு சாதாரண ஊர், சாதாரண ஒரு மாநிலம், ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இந்த மாநிலம். ஸோ அதனால் பெரிய பாஸ்டர்ஸ்லாம் அவங்களால ஹையர் பண்ண முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. அதனால் அந்த வீட்டில் இருக்க நிறைய பெண்கள் வந்து அவங்க அந்த பைபிளை போய் ப்ரீச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைகள் இருந்தது. எப்படி இதை சந்திக்கிறது, இந்த பைபிள் விமன் கான்செப்ட் எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்போது 1910 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் இது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு அந்த அரிசியை போடுவாங்க தெரியுமா, இதில் அந்த அரிசியை எடுத்து அந்த இதில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தை வைப்பாங்க. ஒவ்வொரு சமயமும் அவங்க வந்து அந்த சமைக்கும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக வைப்பாங்களாம். அப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை சர்ச்சில் அவங்க கொடுப்பாங்களாம். அந்த அரிசியை அவங்க அதுக்கப்புறம் விற்று அந்த காசை கொண்டு இப்படியாக பல காரியங்களை செஞ்சாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1910 ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இது எனக்கு ஆச்சரியம் பல கொடுத்தாலும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. என்னன்னா, முதல் விஷயம், அப்போது 1910 ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரு சந்ததி இருந்திருப்பாங்க, ஒரு ஜென்ரேஷன் இருந்திருப்பாங்க. அவங்களாம் மரித்து போயிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 2 சந்ததியாட்டி அட்லீஸ்ட் கடந்து வந்திருப்பாங்க. இன்றைக்கி அந்த பசங்களும் பண்ணுறாங்க பாருங்கள். கொடுக்கறது அப்படி தான் இருக்கணும். ஜென்ரேஷன் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜென்ரேஷனை கொடுக்குறாங்க. அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆஸ் லாங் அஸ் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கிற வரைக்கும் நான் கொடுத்துட்டே இருப்பேன். கொடுக்கறது ஒரு லைஃப் ஸ்டைல், அது என் வாழ்க்கை முறை. அது ஒரு 10% எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஃபஸ்ட் வீக்கில் வந்து இந்த இடத்துல கொடுக்குறது அது இல்லை. கொடுக்கறது என் வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்குறவர்களாக, நேரத்தை கொடுக்குற, நம்மளுடைய ரிசோர்ஸை பொருளாதாரத்தை கொடுக்குறவர்களாக நம்ம மாறி, நம்ம சபைகளும் நம்ம கம்யூனிட்டியும் இந்தியா தேசமும் அப்படி ஒரு தேசமாக மாற வேண்டும் என்பது என்னோட ஜெபம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்பா கர்த்தர் தாமே ஆண்டவரே, எங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறீங்களா, அதற்காக நன்றி. எங்கள் அடையாளங்களை மாற்றுகிறவராக இருக்கிறீங்களா, அதற்காக நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை நாங்கள் யோசிக்கிறோம். எனக்கு என்ன என்று சொல்லி யோசிக்கிறோம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே. We are so selfish, Lord. We are so selfish. ஆண்டவரே, we are so selfish, Master. அந்த குணங்களையும் எண்ணங்களையும் மாற்றுங்க என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாக மாற்றுங்க என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பல நன்மையான காரியங்களை கொடுத்துருக்கிறீங்க. தாளந்துகளை, நேரங்களை, ஆண்டவரே எத்தனையோ குணங்களை கொடுத்துருக்கிறீங்க. அது எல்லாம் வச்சும் ரிசோர்ஸஸாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அல்லது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆண்டவரே அதை கொடுக்கிறதற்காக help us to build communities, Lord. Help us to build people, O Master. ஆண்டவரே, நாங்கள் இனி கேட்கிறவர்களாக இருக்கவே கூடாது, மற்றவங்ககிட்ட கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே கொடுக்கிறவர்களாக. இந்த சபையை ஆண்டவரே ஆரம்ப நாட்கள்லேருந்து அப்படி தான் வைத்திருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இன்னும் பெருக செய்யுங்க, உருவாக்குங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.